மின்சார தடை ஏற்பட்டுருச்சு. ஒரு லைன்மேன் வராரு. அவர் போஸ்ட்டில் ஏறி ஏதோ சர்வீஸ் பார்க்குறாரு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் ஆன் பண்ணி அங்கேருந்து பவர் ப்ரொடக்ஷன் ஆகி போய் ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது, விபத்து ஆகிடும். இங்கேருந்து மின்சாரம் போய் ஆட்களை தாக்கிடும். அதனால் அந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தில் ஆன்டி ஐலாண்டிங் டிவைஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ இபி கரண்ட்டு கட்டான உடனேயே மைக்ரோ செகண்டில் உடனே இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடும். சரிங்க, இந்த சேஃப்டி எல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம வீட்லேயும் கரண்ட் இருக்காது. அப்போ இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா நானும் 2 லட்ச ரூபாய்க்கு சோலார் போட்டிருக்கேன். அப்போ மறுபடியும் என் வீட்லேயும் கரண்ட் இல்லைன்னா 2 லட்ச ரூபாய்க்கு சோலார் போட்டு என்ன புண்ணியம்? என் வீட்டில் லைட் எரியாது, ஃபேன் எரியாது. அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்படின்னா இந்த ஹைப்ரிட்டு ஆன்கிரிட் சிஸ்டம் நம்ம போடுறோம். ஹைப்ரிட் ஆன்கிரிட் சிஸ்டத்தில் லித்தியம் பெரஸ்பாஸ்பேட் பேட்ரி 5 கிலோவாட் பேட்ரி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். 5 கிலோவாட் அப்படின்னா 5 யூனிட்டை அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த 5 யூனிட்டை ஸ்டோர் பண்ணுற பேட்டரியை கனெக்ட் பண்ணி இதில் நீங்கள் ரன் பண்ணும்போது பகல் நேரத்தில் 3000 வாட்ஸும் அப்படியே நேராக உங்கள் வீட்டுக்கு போயிடும். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீங்கள் ஏசி போடனாலும் போட்டுக்கலாம், தண்ணி மோட்டார் போடனாலும் போட்டுக்கலாம். அந்த 3.5 கிலோவாட்டுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்களெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நைட்டு நேரத்தில் என்ன ஆகும்? இந்த கரண்ட்டு கட்டான உடனேயே சார்ஜ் ஆகி இந்த பேட்டரியில் ஃபுல்லாக 5 யூனிட் இருக்கும். அப்போ நீங்கள் கரண்ட்டு கட்டான உடனே ஒரு டன் இன்வெர்ட்ரு ஏசி வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதிலே ஓட்டிக்கலாம். இன்வெர்ட்ரு ஏசி 1 டன் ஏசி 900 வாட்ஸ் எடுக்கும். அப்போ எவ்வளோ நேரம் பேக்கப் இருக்கும்? ஒரே ஒரு ஏசி மட்டும்தான் சார் நான் ஓட்டுறேன், 900 வாட்ஸ் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் பேக்கப் இருக்கும். அதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சுன்னா மறுபடியும் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கூடும், நம்மளுக்கு ஏசி வந்துக்கிட்டு இருக்கும். மறுபடியும் கட் ஆனிச்சுனாலும் மறுபடியும் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் சிசிடிவி, லைட்டு, ஃபேனு இது மாதிரிலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இபி கரண்ட்டு கட் ஆனாலும் நம்ம சோலார் போட்டிருக்கும்போது சோலார் பவர் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ நேரம் மொத்தமாக பேக்கப் கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு இன்வெர்ட்ரு ஏசி, ஃபேனு, லைட்டு இப்படி எல்லாமே போடுறோம். ஒரு 4 மணி நேரம் பேக்கப்பு ஒரு 5 கிலோவாட் பேட்டரியில் கிடைக்குதுன்னா பகல் நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் டைரக்ட் சன்லைட்லேருந்து கிடைக்கும். 8 நாளும் 12 மணி நேரம் நமக்கு கண்டினியூஸ் பேக்கப் கிடைக்கும். நைட்டு நேரத்தில் கரண்ட்டு போச்சுன்னா ஏற்கனவே ஃபுல் சார்ஜில் நிற்கும் பேட்ரி. அப்படி நிற்கும்போது நைட்டு நேரத்தில் மறுபடியும் ஒரு 4 மணி நேரம் உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். மறுபடியும் நைட்டு 12 மணி 1 மணி போல் நமக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகி கரண்ட்டு கட் ஆனாலும் அதுலேருந்து மறுபடியும் ஒரு 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். ஸோ எத்தனை ஏசி யூஸ் பண்ண போகிறோம், எத்தனை லைட்டு யூஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் முன்னாடியே நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் மாதிரி தான் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டருங்கிறது.